வணக்கம். வணக்கம். இது தமிழ் சினிமா சேனல் மூலமா மறுபடியும் உங்களை எல்லாரும் சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த வாரம் அதே 1960 காலகட்டத்துல வெற்றி அடைஞ்ச ஒரு படத்த பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். இப்போ நம்ம படத்த பத்தி பேசுறதுக்கு முன்னாடி, இந்த படத்துல நடிச்ச ஹீரோவ பத்தி நான் கண்டிப்பா சொல்லியே ஆகணும். அந்த 60 காலகட்டத்துல எம்ஜிஆர், சிவாஜி, அப்புறம் ஜெய்சங்கர் நெறைய பேர் நடிச்சிட்டு இருந்தாங்கல்ல. எம்ஜிஆர் கமர்ஷியலா ஒரு ஆக்ஷன் படம் பண்ணிட்டு இருந்தாரு. சிவாஜி வித்தியாசமான கதாபாத்திரங்கள்ல இந்திய சினிமாவே திரும்பி பார்க்குற மாரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கிற டைம்ல, ஒரு ஹீரோ தனக்குன்னு ஒரு ஸ்டைலு, தனக்குன்னு ஒரு சார்மு. ஆ எப்படின்னா என்ன சொல்றது? ஒரு பெண்கள் மத்தியில லவ்வர் பாய், சார்ம் பாய். இவர் ஒரு ஒரு லவ் சீனு, ஒரு ரொமான்ஸ் சீன் பண்ணாலே இவர தாண்டி பண்றதுக்கு ஆளே இல்லப்பா அப்படின்னு ஒரு ப்ரூவ் பண்ண ஒரு கேரக்டர். அவர் எப்படின்னா, இப்போ அவர் ஒரு ஒரு லவ் சீன் அவர் தியேட்டர்ல அப்படி பெர்ஃபார்ம் பண்றாருன்னு வச்சுக்கோங்களேன். இங்கேருந்து வெளியில உட்காந்து ஒரு ஆடியன்ஸா பார்க்குறவங்க தவிர, உள்ள நடிக்கிறவங்களுக்கே அவர் மேல லவ் வந்துரும். ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர். அது எப்படின்னா, அவர் எடுத்து நடிக்கிற கேரக்டர் ஆகட்டும், அவர் எடுத்து நடிக்கிற படம் ஆகட்டும், அது எப்படிப்பட்ட படமா இருக்கும்னா, ரொம்ப நெக்ஸ்ட் டோர் பாய் பண்ணா எப்படி இருக்கும், ரொம்ப கனெக்ட் ஆகிற மாதிரி, யூஸ்வலாக நடக்கிற ஒரு கதை, ஒரு குடும்ப கதை, அந்த மாதிரி தான் எடுத்து படங்கள் நிறைய பண்ணுவார். அவர் நிறைய ராஜாங்கள் அந்த படங்களும் பண்ணியிருக்காரு. பட் ஆனால் நிறைய படங்கள் குடும்ப கதைகள் இந்த மாதிரி தான் நிறைய படங்கள். மிக முக்கியமா காதல் மன்னனா தான் நிறைய படம். காதல் மன்னன் சொன்னவனே யாரும் தெரிஞ்சிருக்கும். ஸோ நான் இப்போ ஜெமினி கணேசன் சாரை பத்தி தான் சொல்லியிருந்தோம். அவரும் கேபி சாரும் இணைஞ்சு பண்ண ஒரு படம் தான் இருக்கோடுகள். அந்த படத்தை பத்தி தான் இந்த எபிசோட்ல நாங்க பார்க்க போறோம். சரி, இந்த படத்தோட டைட்டில் என்ன நீ சொல்லிட்ட. இந்த படத்துல நடிச்ச நடிகர்கள் பத்தியும் தொழில்நுட்ப கலைஞர்களை பத்தி நான் சொல்றேன். இந்த படத்தோட ஹீரோ ஜெமினி கணேசன். இந்த ஹீரோயின்ஸ் ஜெயந்தி மேடமும் சௌகத் ஜானகமும் நடிச்சாங்க. முக்கியமான கேரக்டர்ல வி.எஸ். ராகவன், நாகேஷ், எஸ்.என். லட்சுமி, குமாரி சச்சு நடிச்சாங்க. அவங்க மட்டும் இல்லாம நிறைய நடிகர்களும் நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தை பாலச்சந்தர் சார் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸ்க்ரீன் பிளே அவர் தான் எழுதியிருக்காரு. ஜோசப் ஆனந்தன் எழுதிய பிளேல இருக்கோடுகளை வச்சு பேஸா வச்சு தான் இந்த படத்தை எடுத்திருக்கிறாங்க. இந்த படத்தை கலா கேந்திரா மூவிஸ் தான் தயாரிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தோட மியூசிக் யாருன்னா வி குமார், கேமராமேன் பாலகிருஷ்ணன், எடிட்டிங் கிட்டு. இந்த படத்தோட ப்ரொடியூசர்ஸ் யாருன்னா செல்வராஜ், துரைசாமி, கோவிந்தராஜன், கிருஷ்ணன். ஸோ இந்த படத்தோட டெக்னீஷியன்ஸ் பற்றியும் கேஸ்ட்டை பற்றி நீங்கள் சொல்லிட்டீங்க. இந்த படத்தோட பிளாட் என்னன்னு நான் சொல்லிடுறேன். இந்த படத்தோட சின்னதாக ஒரு கதையை மட்டும் சொன்னேன். ஜெமினி கணேசனும் சௌகார் ஜானகியும் காசியில் மீட் பண்ணுறாங்க. மீட் பண்ணி அவங்க ரெண்டு பேருக்குமே லவ் ஆகி ரெண்டு பேருமே கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க. சௌகார் ஜானகி ஒரு குழந்தையும் உண்டாயிடுறாங்க. ஆனால் இந்த கல்யாணத்தை ஜெமினி கணேசனோட அம்மா ஒத்துக்காமல் அவங்க ரெண்டு பேரும் பிரிச்சிடுறாங்க. பிரிச்சுட்டு ஜெமினி கணேசன் சார் சென்னைக்கு வந்துடுறாரு. அப்போ வி.எஸ். ராகவன் யாருன்னா வி.எஸ். ராகவன் சௌகார் ஜானகியோட அப்பா. அவர் என்ன பண்ணுறாரு, ஆல்ரெடி கல்யாணம் ஆகி குழந்தை உண்டாக்கி இருக்க பொண்ணை யாருமே கல்யாணம் படிக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ஜானகி அம்மா, சௌகார் ஜானகி அம்மா கலெக்டருக்கு படிக்க வைப்பார். இங்கே ஜெமினி கணேசன் ரெண்டாவது ஒய்ஃபா ஜெயந்தி அம்மாவை கல்யாணம் பண்ணிட்டு இங்கே ஒரு ஹாப்பி லைஃப் லீட் பண்ணிருப்பாங்க. காலம் உருண்டோகி அப்படி போக இவர் ஒரு கலெக்டர் ஆஃபீஸில் கிளர்க்காக வேலை பார்த்துட்டு இருப்பார். அப்போ அந்த கிளர்க் ஆஃபீஸுக்கு ஒரு புது கலெக்டர் வர போகிறாங்க அப்படின்னு ஒரு பேச்சு ஓடிட்டு இருக்கும். அந்த கிளர்க் ஆஃபீஸர் தான் நாகேஷ் குமாஸ்தாவா வேலை பார்த்துட்டு இருப்பார். இந்த படத்துல நாகேஷ் காமெடி கலந்து ஒரு வில்லத்தனமான ஒரு வில்லன் சொல்ல முடியாது, இந்த மூட்டி விடுற கேரக்டர் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் பிளே பண்ணிருக்காரு. நாரதர் நன்மையில முடியும், இது நன்மையில முடியாது, பிரச்சனையில தான் முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர். அப்போ ஜெமினி கணேசன் யாருன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தா சௌகார் ஜானகி அம்மாவே கலெக்டரா வரும்போது ரெண்டு பேருக்குமே ஷாக்கு. ஸோ ரெண்டு பேருக்கும் ஷாக் ஆகும்போது அங்க வேலைகள் நடந்துட்டு இருக்கும்போது நாகேஷ் என்ன பண்ணுவாரு, இவங்க அப்பப்போ சந்திச்சுப்பாங்க. எப்படின்னா பேசுறதுக்கு ஏதாவது ட்ரை பண்ணுவாங்க. அப்போ நாகேஷ் என்ன நினைச்சுவாரு, மற்ற ஆட்கள் அலுவலகத்தில் வேலை பார்க்குற மற்ற ஆட்கள் கிட்ட ஜெமினி கணேஷுக்கும் சௌகார் ஜானகிக்கும் ஏதோ தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்லி பரப்பி விட்டுருப்பாரு. அதுல ஒரு சீன் ரொம்ப அழகா வச்சிருப்பாரு கேபி சார். ஒரு மெட்டஃபர் ஒன்று வச்சிருப்பாரு. எப்படின்னா இவங்களோட ஜெயந்தி அம்மாவோட குழந்தை ஒரு டிராயிங் ஒன்று வரையும் போது ஃபர்ஸ்ட் ஒரு முகம் ஒன்று போடும். முகம் ஒன்று போன உடனே அப்படியே அந்த அவங்களோட பிரச்சனை வளரும் போது காது வரையும், கண்ணு. அது எப்படின்னா வளர்ந்து பெருசாகிட்டே போகுது. கண்ணு காது மூக்கு வச்சு பெருசாகிட்டு ரொம்ப அழகா பண்ணிருப்பாங்க. இந்த படத்துக்கு முக்கியமான வெற்றியே டைலாக்ஸ் தான். ஸோ அப்படி இருக்க காலகட்டத்தில் என்ன ஆகும்னா, இவங்க சொல்ல ஜெயந்தி அம்மாவுக்கு இந்த விஷயம் காதுக்கு போயிடும். போன உடனே அவங்க ரொம்ப சங்கடப்படுவாங்க. நிஜமாலே இவங்க ரெண்டு பேருக்குமே அஃபேர் இருக்கா அப்படின்னு தெரிய வரும்போது தான் அவங்களோட பேக் ஸ்டோரி தெரிய வரும். அப்போ ஒரு நாள் என்ன ஆகும், ஜெயந்தி அம்மாவோட பையனும் ஜானகி அம்மாவோட பையனும் ரெண்டு பேருமே நீச்சல் குளத்துல ஆத்துல குளிக்க போகும்போது ஜானகி அம்மாவோட பையன் இறந்துருவான். தண்ணியில விழுந்து இறந்துருவான், சிகிச்சை பலன் இறந்துருவான். அதனால என்ன பண்ணுவாங்க, ஜெயந்தி அம்மா தன்னோட ஒரு பையன், ரெண்டு பசங்க இருப்பாங்க, தன்னோட ஒரு பையனை ஜானகி அம்மா கிட்ட கொடுத்து அவங்கள வழி அனுப்பி வைப்பாங்க. புரிஞ்சுக்கிட்டு வழி அனுப்பி வைப்பாங்க. ஜானகி அம்மாவுக்கும் வெளிநாட்டுல வேலை கிடைச்சி அவங்க ஹாப்பியா போயிடுவாங்க. ஸோ இதுதான் இந்த இருக்கோடுகளோட கதை. இப்போ இந்த படத்தோட பிளாட்டை பத்தி பார்த்துட்டோம். இப்போ இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைகிறதுக்கு
ஜோசப் ஆனந்தனோட கதையை எடுத்து எழுதுறாரு. ஆனா கேபி சாரோட ரைட்டிங் பத்தி நமக்கு தெரியும்ல. ஆமா, கண்டிப்பா. ஸோ இந்த படத்துல வந்து டைலாக்ஸ் தான் ஒரு பெரிய விஷயமா. அந்த டைலாக் வச்சு தான் அந்த படமே வந்து பயங்கர வெற்றி. அதுல ஒரு சீன் நம்ம இப்ப பார்க்க போறோம். வாங்க உட்காருங்க. பரவாயில்ல, ப்ளீஸ் ஸ்பீக்னு நீங்க காகிதத்துல எழுதி கட்டளையிட்டு தான் உங்க கூட நான் பேச வேண்டியதா இருக்கு. விதியோட விளையாட்டை பாத்தீங்களா? That's all right. About the file. எஸ் மேடம். முக்கியமான அந்த ஃபைலை தொலைச்சிட்ட ஒரு குத்தவாளியா இப்ப உங்க முன்னால நான் நிக்கிறேன். ஒரு பொருளை உங்ககிட்ட ஒப்படைச்சா அத கடைசி வரைக்கும் கட்டி காப்பாற்ற வேண்டியது உங்க கடமை இல்லையா? ஐ எம் சாரி மேடம். எங்க எல்லாமோ தேடி பார்த்தேன், அந்த ஃபைலை காணோம். நல்லா தேடி பார்த்தீங்களா? எனக்கு சொந்தமான பிரியமான பிடித்தமான பொருள் ஒண்ணு தொலைஞ்சு போயிருந்தா அதை எப்படி தேடுவானோ அப்படியெல்லாம் தேடி இருக்கிறேன். அந்த ஃபைல் கிடைக்கல. அலைக்கடலுக்கு அப்பால கொண்டு போகப்பட்ட ஜானகியை கூட தேடி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஐ எம் ரெஃபரிங் டு ஜானகி ஆஃப் ராமாயணம். அக்கறையா தேடி பார்த்திருந்தா கிடைக்காமலா போயிருக்கோம். டோன்ட் டவுட் மை சின்சியரிட்டி. நான் அக்கறையோட தான் தேடி பார்த்தேன். செத்து போயாச்சுன்னு ஊர்ஜிதம் பண்ணிக்கிட்ட பிறகுதான் நான் ஃபைல பத்தி கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஓ, நான் நம்ம லைஃப பத்தி சொல்லிட்டு இருக்கேன். வெல், கடைசியா அந்த ஃபைல நீங்க எப்ப பாத்தீங்க? 19ஆம் தேதி சம்பந்தப்பட்ட கம்பெனிக்கு அனுப்ப வேண்டிய லெட்டர் அனுப்பிச்சிட்டு ஃபைல காட்ரேஜ் பியூரோல தான் வச்சேன். அச்சா, போன வாரம் அந்த ஃபைல் வேணும்னு பிஏ கேட்டாரு. நான் தேடி பார்த்தேன், அந்த ஃபைலை காணோம். ஃபேண்டாஸ்டிக். அதுல என்கிட்ட வேற எத்தனையோ ஃபைல்ஸ் இருக்கு, அதெல்லாம் பத்திரமா தானே இருக்கு. பட் சார், திஸ் இஸ் a very important fact. இந்த ஃபைல் கிடைக்கலன்னா உங்களுடைய நேர்மை, என்னுடைய நேர்மை, ஏன் இந்த ஆபீஸோட மரியாதை, கௌரவம், நாணயம் எல்லாமே பாதிக்கப்படுமே சார். எவ்ரிதிங் இஸ் at stake. சார், நீங்க தொலைச்சிருக்கிறது அரசாங்கத்துக்கு சொந்தமான பொருள், உங்களுக்கு சொந்தமானது இல்ல சார். அண்டர்ஸ்டாண்ட்? நீங்க ஏன் என்ன இப்படி சார்னு கூப்பிட்டு சித்திரவதை பண்றீங்க? நீங்க என்ன நீங்க கூப்பிட்டு சித்திரவதை பண்றதை விடவா? போகட்டும், அந்த ஃபைலுக்கு லைஃப் இருக்கு இல்லையா? ஆமா, அந்த ஃபைல் இன்னும் க்ளோஸ் ஆகல. ஆக்ஷன் எல்லாம் முடிஞ்சு அந்த ஃபைலை டெஸ்ட்ராய் பண்ற வரைக்கும், அது தலையில நெருப்பு வைக்கிற வரைக்கும் நீங்க தான் அதுக்கு பொறுப்புங்கிறத மறந்துட்டீங்க. எதுவுமே தேடும் போது கிடைக்காது. ஆனா என்னைக்காவது ஒரு நாள் நாம நினைக்காம இருக்கும் போது தேடி கைவிட்டதெல்லாம் திடீர்னு நம்ம முன்னால வந்து நிக்கும். அதுவும் நமக்கு வேண்டாதப்போ. இப்ப நாம ஃபைலை பத்தி தான் பேசுறோம்னு நினைக்கிறேன். அன்டவுட்டட்லி ஃபைல பத்தி தான் பேசுறோம். நடந்தது நடந்து போச்சு. இப்பவாவது மேட்டர்ஸை செட்டில் பண்ண முடியுமா? இருக்கிற பேப்பர்ஸை வச்சுக்கிட்டு காணாம போன ஃபைல திருப்பி உண்டாக்க முடியுமா? Can you reconstruct the file? அது எப்படிங்க முடியும்? அதுக்குள்ள எவ்வளவோ விஷயங்கள் நடந்து போயிருக்கு. So, உங்களால மறுபடியும் அதுக்கு வாழ்வு கொடுக்க முடியாதுங்கறீங்களா? We are talking about the file. அவ்வளவுதான். ஸோ பாத்தீங்களா, ஃபைலு லைஃப் போட்டு உடச்சிக்கிட்டே இருக்காங்க. அவரால் பதிலே சொல்ல முடியல. திடீர்னு அவர் பதில் சொல்ல வரும்போது நான் ஃபைலை பத்தி தான் பேசுறேன், நான் லைஃபை பத்தி பேசுறேன். மரியாதையும் கொடுக்குறாங்க, ஆள் வரும்போது கரெக்டாகவும் நடந்துக்கிறாங்க. கேபி சார் டைலாக பாத்தீங்களா, அதுவும் அந்த ஷார்ட்டை பாத்தீங்களா, ரெண்டு பேருக்குமே வந்து ஃபுல் ஒயிட் ஷாட் தான் இருக்கும். ரெண்டு பேருமே சேர போறது இல்ல. ஆனா ரெண்டு பேருக்குள்ளேயே ஒரு பெரிய கேப் இருக்கு. அந்த கேப் நிரப்ப முடியுமா தெரியல. ஆனா ரெண்டு பேருக்குமே ஒயிட் ஷாட் தான் இருக்கும். அது தனித்தனியா இவங்க சௌகா ஜானகி வந்து தனியா தான் போய் பேசுறாங்க. எவ்வளவு அழகா அந்த சீனை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி சூப்பரா எடுத்திருக்காரு பாருங்க. ஸோ இந்த சீனை நம்ம ரசிச்சிட்டோம். ஆடியன்ஸ் இந்த படத்தை இப்ப எவ்வளவு கொண்டாடுறாங்க, இப்போ ஞாபகம் இருக்கான்னு மக்கள்கிட்ட போய் கேட்குறோமா? வாங்க போய் பார்ப்போம். இருக்கோடுகள் இந்த படம் பேர் கேட்டவங்க உங்களுக்கு தோன்ற விஷயம், யார் நடிச்சிருக்காங்க? இல்லை, ஜெமினி கணேசன், சௌகார் ஜானி ஆட் பண்ணியிருக்காங்க. பேரை சொன்ன உடனே அது அந்த ஸ்டோரி லைன் தான் ஞாபகம். ஸ்டோரி லைன் தான் ஞாபகம் வருது. ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லாக இருக்கும். கோடுகள் வந்து அது பாலச்சந்தர் படம், ஒரு பெரிய ஹிட் படம். அது அவர் ஜெமினி கணேசன், சௌகார் ஜானகி, ஜெயந்தி நடிச்ச படம். ரொம்ப நல்லா இருக்கும் அந்த படம். 2 ஹீரோயின் இருப்பாங்க அதுல. ஓகே. அந்த நல்லா ஜெயந்தி மேம் ஒருத்தவங்க இருப்பாங்க, இன்னொருத்தவங்க சௌகார் ஜானகி இருப்பாங்க. தொலைஞ்சிட்டு அதை வந்து 2 பேரும் இது பண்ணுவாங்க, வாக்குவாதம் பண்ணும்போது டைலாக்லாம் வரும். அது அந்த சீன் நல்லா ரொம்ப நல்லா. பாடல் என்ன பாடல் அந்த படத்துல? பாடல் புன்னைய மன்னன், அது நல்ல பாட்டு இருக்கு. ஓகே. ஸோ அப்புறம் ஒரு பார்ட்டியில ஒரு பாட்டு பாடுவாங்க, அது கூட நல்லா இருக்கும். ஸோ அந்த படத்துல இருந்து ஏதாவது ஒரு சீன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா?
அந்த கொலுவுக்கு இன்வைட் பண்ணுவாங்க. ஓகே. அதுல வந்து போவாங்க. அது ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே. சவுகா ஜானகி மேம். கொலுக்கு போகும்போது அந்த பாட்டு ஒன்று பாடுவாங்க. ஓகே. அது ரொம்ப மீனிங்ஃபுல்லா இருக்கும். அந்த பாட்டு ரொம்ப நல்லா இருக்கும். அதான் அந்த காலத்துல வந்து கலெக்டர் ஆகுறது அது மாதிரி. ரெண்டாவது வந்து ஒருத்தங்களை மட்டுமே நடிச்சிட்டு இருப்பாங்க அவங்க. ஓகே. வைஃப் அதோட பாண்டிங் நல்லா இருக்கும். சூப்பர். அண்ணா இந்த படம் ஆடியன்ஸ் ரியாக்ஷன்ஸை பற்றி நம்ம பார்த்தாச்சு. இப்போ இந்த படத்து வாங்கின அவார்ட்ஸ், அந்த படத்தோட லெகசியை பற்றி கொஞ்சம் எங்களுக்கும் மக்களுக்கும் சொல்லுங்களேன். இந்த படம் வந்து நேஷனல் அவார்ட் பெஸ்ட் ஃபீச்சர் ஃபிலிம் அவார்டு வாங்குச்சு. கேபி சார் படங்கள்லேயே இந்த படம் தான் ஃபர்ஸ்ட் படம் நேஷனல் அவார்டு வாங்கின படம். இது இல்லாமல் பிரசிடென்ட்டோட சில்வர் மெடல் அவார்டு வாங்கினாங்க. தமிழ்நாடு ஸ்டேட் அவார்டு வந்து சௌகா ஜானகி மேடம் கொடுத்தாங்க. இந்த அவார்ட்ஸ் எல்லாம் இல்லாமல் இந்த படத்தை வந்து 3 லாங்குவேஜ்ல ரீமேக் பண்ணாங்க. 3 லாங்குவேஜ்ல? ஆமாம், 3 லாங்குவேஜ்ல. கன்னடத்துல வந்து இரடு ரெக்ககுலுன்னு பண்ணாங்க. தெலுங்குல வந்து கலெக்டர் ஜானகின்ற பேர்லையும், ஹிந்தியில வந்து சஞ்சோக் அப்படின்ற 3 லாங்குவேஜ்லயும் இந்த படத்தை எடுத்தாங்க. 3 லாங்குவேஜ்ல எடுத்திருக்காங்க படத்தை. 3 லாங்குவேஜ் ரீமேக் பண்ணாங்க. சூப்பர். ஸோ இந்த படத்தோட அவார்ட்ஸ் லெகசியை பற்றி நீங்கள் பேசுங்க. இந்த படத்தில் சின்ன சின்ன இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ்லாம் இருக்குது. என்னன்னா இந்த படம் தான் வந்து கேபி சாரும் ஜெமினி கணேசனும் சேர்ந்து நடிச்ச படம்னு சொன்னாங்க. இது ஒரு மேட்ரு. இன்னொரு மேட்ரு என்னன்னா இந்த படத்தில் வந்து கேபி சார் வந்து சிஎம் அண்ணாதுரை வந்து நடிக்க வைக்கிறதா இருந்தது. அந்த டைமில் வந்து அண்ணாதுரை சார் இறந்துட்டார். ஸோ அதனால் என்ன நினச்சாருன்னா கேபி சார் கண்டிப்பாக நான் வந்து பாடி டபுள் பண்ண மாட்டேன், எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணாருன்னா அந்த டைமில் மிகப்பெரிய ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்ட் வந்திருந்தார். யாருன்னா சிவகங்கை சேதுராஜன். அவர் என்ன பண்ணார், அவரோட வாய்ஸ் ஓவரில் சிஎம் அண்ணாதுரை மாதிரியே பேச வச்சு ஃபோர்கிரவுண்டில் வந்து சிஎம் அண்ணாதுரை சார் யூஸ் பண்ணுற அந்த கண்ணாடி அந்த டேபிள் மேலே வச்சு எவ்வளோ அழகாக ப்ளே பண்ணியிருக்காங்க. அவர் ஏன்னா ஒரு சீன் ஜானகி அம்மா போய் பேசுவாங்க அவர்கிட்ட. அப்போ வந்து ஒரு ஷார்ட்ல வந்து வெறும் வாய்ஸ் மட்டும் கேட்கும், டேபிளில் வந்து வெறும் கண்ணாடி அவர் யூஸ் பண்ணுற பாக்ஸஸ் மட்டும் இருக்கும். அண்ணாதுரையே பேசுற மாதிரி எவ்வளவு அழகா ஒரு ஃபேக்ட் பண்ணா சில விஷயங்கள்லாம் பண்ணி ஆகணும்ல. அதுக்கு வந்து அந்த சிவகங்கை சேதுராஜன் சாரை கூப்பிட்டு இந்த மாதிரி மிமிக்ரி பண்ண வச்சு அந்த ஷார்ட் அண்ணாதுரையே பேசுற மாதிரி அந்த ஷார்ட்டை ப்ளே பண்ணிருக்காங்க. இன்னும் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னன்னா இந்த புன்னகை மன்னன் பூவி கண்ணன் ஒரு சூப்பர் பாட்டு இருக்குல்ல, அந்த புன்னகை மன்னன் அப்படின்ற ஒரு பேரை மட்டுமே எடுத்து 1986 கேபி சார் தன்னோட இன்னொரு படத்துக்கு கமல்ஹாசன் நடிச்ச இன்னொரு படத்துக்கு டைட்டில் வச்சிருக்காரு புன்னகை மன்னன். ஸோ இதுல இருந்து எடுத்திருக்காரு. இன்னொரு ஃபேக்ட் என்னன்னா IFFI அப்படின்னு வந்து ஒரு பெரிய ஃபிலிம் ஃபெஸ்டிவல் 50th எடிஷன் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் 2019 இந்த படத்தை ஸ்கிரீன் பண்ணி காமிச்சிருக்காங்க. இந்த படத்தோட சேர்த்து நிறைய படங்கள், அதே சர்வசுந்தரம், அப்புறம் அவரோட தொடர்கதை, அவர்கள், அப்புறம் அழகர், இந்த படங்கள் எல்லாமும் சேர்ந்து இந்த படத்தோட சேர்த்து காமிச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து இந்த படத்தோட இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ். இந்த படத்தோட ரிவ்யூ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியன் எக்ஸ்பிரஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த படத்துல வந்து எல்லாருமே பயங்கரமா நடிச்சிருக்காங்க, பிரைஸ் பண்ணியிருக்காங்க. ஒருத்தர் கேரக்டருமே சூப்பரா இருக்கு. இருந்தாலுமே சில இடங்கள்ல வந்து சிம்பலைஸ் பண்ற மாதிரி கொஞ்சம் ஓடுவா இருக்கு. பட் ஆனால் அந்த ஓடுவை அழிக்கிற மாதிரி எல்லா கேரக்டர்ஸுமே வந்து பயங்கரமா பேசப்படுது அப்படின்னு இவங்க இந்தியன் எக்ஸ்பிரஸ் சொல்றாங்க. மாலதி, அதே இந்து பத்திரிகை சேர்ந்தவங்க என்ன சொல்றாங்கன்னா, சௌகா ஜானகி வந்து பயங்கரமான ஸ்பிளெண்டிட் பர்ஃபார்மன்ஸ், ரொம்ப ஸ்டெல்லர் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ வரைக்குமே அந்த கேரக்டர் வந்து அந்த ஜானகி அந்த கேரக்டர் வந்து அந்த மாதிரி அப்படி நின்று பேசுது அப்படின்னு சொல்லி மக்களும் சொல்றாங்க. மக்கள் சொல்றத வந்து அந்த ஆர்டிக்கல்லையும் எழுதியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் இந்த படம் வாங்கின வந்து லெகசி, அவார்ட்ஸ், இந்த இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ், ரிவ்யூஸ் எல்லாமே. ஸோ நான் இப்போ இந்த படத்தை பற்றி எல்லாமே பேசிட்டோம். நம்ம கேரக்டர் சொல்லியாச்சு, இந்த படத்தில் நடிச்சவங்க நடிகைகள் எல்லாருமே பேசியாச்சு, இந்த படத்துலேருந்து ஒரு சீனும் பார்த்தாச்சு. ஆடியன்ஸ் இந்த படத்துக்கு எவ்வளோ மார்க் கொடுத்துருப்பாங்கன்னு சொல்லி ஆடியன்ஸே கேட்டுருவோமா? கண்டிப்பா. அந்த படத்துக்கு 100க்கு நான் இவ்வளோ மதிப்பெண் கொடுப்பேன், எவ்வளோ சார் கொடுப்பீங்க? ஆல்மோஸ்ட் 90. ஆல்மோஸ்ட் 90 தான். இதுதான் டிஸ்டிங்ஷன் தான். ஏன்னா ஒரு சாங்லயும் ஒரு வரிக்கு மீனிங் இருக்கும். இருக்கொடுக்கல் 95. ஏன் சார் அவ்வளோ கனெக்டான படமா உங்களுக்கு? சார் ரொம்ப நல்ல படம் சார். ரொம்ப நல்ல படம். 100க்குன்னா 80. அந்த காலத்துக்கு 100க்கு 100 கொடுக்கல. 100க்கு 100 தான். 80 70 இல்ல, 100 படம் எல்லாம் இந்த காலத்துல 1% கூட இருக்கு. பாத்தீங்களா? 70 80 90 100 இந்த 50 அந்த விண்டேஜ் படம் எல்லாரும் கேபி சார் மேல அது யார் நடிச்சா இருந்தாலும் பரவாயில்ல, கேபி சார் படம்னாலே அவங்களுக்கு ஒரு தனி மரியாதை இருக்கு. அந்த படத்துல டைலாக்ஸ் நல்லா இருக்கும்ன்றாங்க. ஸோ அதனாலேயே வந்து அவங்க 80 90 100 தான் அந்த செக்ஷன்லயே போயிடுறாங்க. நான் இப்போ இந்த எபிசோடோட கடைசி செக்மெண்ட்டுக்கு வந்தாச்சு. மக்கள்கிட்ட நம்மளுக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம், ஈடுபாடுகள் படத்துல வந்து நம்ம சேகரிச்ச விஷயங்கள்லாம் மக்கள்கிட்ட சொன்னோம். மக்களும் அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த, அவங்க பார்த்த விஷயத்த, அனுபவத்தெல்லாம் கிட்ட பயங்கரமா ஷேர் பண்ணிக்கிட்டாங்கல்ல. உங்களுக்கு எப்படி இருந்தது? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கேபி சார் படங்கள்னால எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கும் கேபி சார்னால எனக்கு ரொம்ப ஃபேவரட் தான். மக்களே, அடுத்த வாரம் இதை விட இன்னொரு பிரம்மாண்ட படத்தோட கண்டிப்பா உங்களை வந்து சந்திக்கிறோம். அது வரைக்கும் எங்க சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம வியூவர்ஸ், உங்களுக்கு பிடிச்ச படம் எதுவா இருந்தாலும் எங்க கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ணுங்க. வரும் வாரங்கள அந்த படத்தை பத்தி பேசுறோம் நாங்க. நன்றி, வணக்கம்.